ஹாய் ஃபெலோ கைஸ், நம்ம சேனலில் ஜாவா கிளாஸஸ் டீச் பண்ண இருக்கோம். ரொம்பவே ஈஸியாக இன்ட்ரெஸ்டாக லேர்ன் பண்ண திங்க் யூனிக் வித் மீ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாவானா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜாவா வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா, ஹியூமன்ஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய லாங்குவேஜ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். அண்ட் செகண்ட் வந்து ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஜாவா வந்து எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. தேர்ட் ஒன் வந்து ஜாவா இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு கோடை வந்து ரைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோடை எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஜாவாவோட யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஜாவா வச்சு எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்குமே கேம் டெவலப் பண்ண முடியும், டேட்டாபேஸ் டெவலப் பண்ண முடியும், அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும், ஏன் ஈவன் கீபேட் மொபைல் கேம்ஸ் கூட டெவலப் பண்ண முடியும். இப்போ எதுக்காக நமக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும். ஏன் வேணும்னா, கம்ப்யூட்டர் கூட நம்மளால டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் கிட்ட நம்ம இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா, நாம பேசுற லாங்குவேஜ் வந்து கம்ப்யூட்டருக்கு புரியாது. கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னன்னா லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு இருக்கும். பைனரி வேல்யூஸ்ல வந்து அந்த வேல்யூஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சொன்னா மட்டும்தான் கம்ப்யூட்டரால அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நாம சொல்றத செய்ய முடியும். நம்ம சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து ஒரு பர்சன் ஒரு கம்ப்யூட்டர் வந்து இருக்கு. இப்போ பர்சன் வந்து டைரக்டா கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஹாய்ன்ற மெசேஜை இப்போ கம்ப்யூட்டருக்கு நம்ம அனுப்புகிறோம். கம்ப்யூட்டர்னால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு ஹை லெவல் லாங்குவேஜ் புரியாது. அப்போ கம்ப்யூட்டருக்கு இந்த ஹாயை நம்ம எப்படி அனுப்பியிருந்தா புரியும்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி கோட அனுப்பியிருந்தா கண்டிப்பாக அதுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு அசம்ஷனா ஹாய்ங்கிறது இப்போ நீங்க இதுல பாக்குற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு இதா இருந்து இதை நம்ம அப்படியே கம்ப்யூட்டருக்கு அனுப்பியிருந்தா அது கம்ப்யூட்டர் கண்டிப்பா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாம் இப்படிதான் வந்து கம்ப்யூட்டர் கூட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்குமே ஒவ்வொரு நியூமெரிக் வேல்யூ வந்து அலோகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூ வந்து இருக்கும். இதை வந்து ஆஸ்கி கோடுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நாம கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து ஆஸ்கி வேல்யூவா சேஞ்ச் பண்ணும். அந்த ஆஸ்கி வேல்யூ வந்து ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவா இருக்கும். அந்த நியூமெரிக்கல் வேல்யூவை வந்து பைனரி லாங்குவேஜா கம்பைலர் வந்து சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணி மிஷினுக்கு கொடுக்கும். இதுதான் ஒர்க்கிங் ப்ராசஸ். சிம்பிளா நம்மளோட ஹை லெவல் லாங்குவேஜை இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு கொடுக்குது. அவ்வளோதான். ஜாவாவோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாவா வந்து சிம்பிள், லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கனால ஈஸியாக கற்றுக்கவும் முடியும். செகண்ட் வந்து கோட் ரீயூசபிலிட்டி. ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ரன் ஆகிறதுனால ஒன்ஸ் நம்ம ஒரு மெத்தடை எழுதிட்டோம் அப்படின்னா எப்போ வேணால் அதை கால் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் அங்கே நடக்குது. அடுத்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். ஜாவாவை வச்சு நம்ம வெப் அப்ளிகேஷன் இதெல்லாம் டெவலப் பண்ணுறோம் இல்லையா, அந்த நெட்வொர்க் ரீஜன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுனால இதை டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லலாம். அடுத்தது வந்து ரோபஸ்ட். இது வந்து எரரை ஹேண்டில் பண்ணுறது, மெமரியை மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும். எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங்கில் டாப்பிக்கில் இதை நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி. ஜாவா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து மோர் செக்யூரிட்டியாக இருக்கும். பேங்க் அப்ளிகேஷன்லாம் ஜாவா வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க, மோர் செக்யூரபிளாக இருக்கனால. அடுத்தது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது போர்ட்டபிலிட்டி. இதுவும் அதே தான், எல்லா டிவைஸ்லேயும் அந்த கோடை ரன் பண்ண முடியும். அடுத்தது வந்து இன்டர்ப்டர். நம்ம கொடுக்குற கோடை லைன் பை லைனாக ரீட் பண்ணுறதுனால எரரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ். ஏன் ஹை பர்ஃபார்மன்ஸ்னா, இதோட ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா, கொடுக்குற வேலையை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறதுனால இதோட எக்ஸிக்யூஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மல்டி த்ரெட்டிங். அட்டன் டைமில் மல்டிபிள் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண முடியும் இதால். அடுத்தது வந்து டைனமிக். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமில் நியூவாக மெத்தடோ கிளாஸோ ஆட் பண்ணோம்னா அதை ரன் டைம்லேயே பண்ணிக்க முடியும். அதனால இது ஸ்லோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால இதை டைனமிக்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராமிங்கை சீக்கிரமாக கற்றுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் கண்டினியூ வீடியோ இருக்கும், அதையும் போய் பாருங்கள்.